இந்த முறை பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்கிறது. நிச்சயமாக திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். வாக்கு எண்ணிக்கையில் அது உறுதியாகும். இப்படித்தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம், விவாதத்திலையும் கலந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, கருத்து கணிப்பு வந்த பின்னாடி அப்படியே பிளேட்டு மாறிடுச்சு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, விஜய் வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, கூட்டணி தலைவர்கள்லாம் கொஞ்சம் நம்புற மாதிரி ஆகி பதட்டமாகிற மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபீல்டு ஒர்க்கு சரியில்லைன்னு ஒருத்தரும், இன்னொருத்தர் என்ன கேட்குறாங்க, ஜெயிச்சா நாங்கள் பதவி கேட்போம் அப்படின்னும் இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். இனிமேல் டிஎம்கே எந்த கூட்டணியுமே வைக்கக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கே கேட்டுட்டார், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்கன்னு. பிஜேபி இதை கவனித்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபி ஜெயிச்சிருக்கும். விஜய் ஆட்சிக்கு வர்றாரோ இல்லையோ, உங்கள் ஓட்டைகளை சரி பண்ணிக்கங்க.